இந்தியாவின் தேசிய ஊர்வன என்று அழைக்கப்படுவது எது? ஏ. முதலை, பி. உடும்பு, சி. நத்தை, டி. ராஜநாகம். சரியான பதில் ஆப்ஷன் டி. ராஜநாகம். இந்தியாவின் தேசிய இசைக்கருவி என்று அழைக்கப்படுவது எது? ஏ. மத்தளம், பி. மிருதங்கம், சி. வீணை, டி. நாதஸ்வரம். சரியான பதில் ஆப்ஷன் சி. வீணை. இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு என்று அழைக்கப்படுவது எது? ஏ. யானை, பி. புலி, சி. சிங்கம், டி. மான். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. யானை. இந்தியாவின் தேசிய விளையாட்டு என்று அழைக்கப்படுவது எது? ஏ. சதுரங்கம், பி. காக்கி, சி. கபடி, டி. மாடுபிடி. சரியான பதில் ஆப்ஷன் பி. ஹாக்கி. இந்தியாவின் தேசிய மரம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. ஆலமரம், பி. அரசமரம், சி. வேப்பமரம், டி. சந்தன மரம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. ஆலமரம். இந்தியாவின் தேசிய பழம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. ஆப்பிள் பழம், பி. அன்னாசி பழம், சி. ஆரஞ்சு பழம், டி. மாம்பழம். சரியான பதில் ஆப்ஷன் டி. மாம்பழம். இந்தியாவின் தேசிய நதி என்று அழைக்கப்படுவது எது? ஏ. யமுனை, பி. கங்கை, சி. சிந்து, டி. நர்மதா. சரியான பதில் ஆப்ஷன் பி. கங்கை. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். இந்தியாவின் தேசிய மலர் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. தாமரை, பி. அல்லி, சி. செங்காந்தாள், டி. குறிஞ்சி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இந்தியாவின் தேசிய பானம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. காபி, பி. பால், சி. தேநீர், டி. சோடா. சரியான பதில் ஆப்ஷன் சி. தேநீர். இந்தியாவின் தேசிய உடை என்று அழைக்கப்படுவது எது? ஏ. துகில், பி. கதர், சி. கலிங்கம், டி. அறுவை. சரியான பதில் ஆப்ஷன் பி. கதர். இந்தியாவின் தேசிய தானியம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. கம்பு, பி. கோதுமை, சி. அரிசி, டி. சோளம். சரியான பதில் ஆப்ஷன் சி. அரிசி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். இந்தியாவின் தேசிய பறவை என்று அழைக்கப்படுவது எது? ஏ. அன்னம், பி. புறா, சி. பருந்து, டி. மயில். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இதுவும் ஒரு கிவ்வே கொஸ்டின் தான். இந்தியாவின் தேசிய விலங்கு என்று அழைக்கப்படுவது எது? ஏ. யானை, பி. சிங்கம், சி. புலி, டி. வரையாடு. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இந்தியாவின் தேசிய காய்கறி என்று அழைக்கப்படுவது எது? ஏ. பூசணிக்காய், பி. தக்காளி, சி. வெண்டைக்காய், டி. புடலங்காய்.
சரியான பதில் ஆப்ஷன் ஏ பூசணிக்காய். இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ திமிங்கலம், பி கடல் குதிரை, சி சுறா, டி டால்பின். சரியான பதில் ஆப்ஷன் டி டால்பின். இந்தியாவின் தேசிய அலுவல் மொழி என்று அழைக்கப்படுவது எது? ஏ தமிழ், பி சமஸ்கிருதம், சி ஹிந்தி, டி ஆங்கிலம். சரியான பதில் ஆப்ஷன் சி ஹிந்தி அண்ட் ஆப்ஷன் டி ஆங்கிலம். ரெண்டுமே அலுவல் மொழியாக எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹிந்தி, ரெண்டாவது ஆங்கிலம். இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி என்று அழைக்கப்படுவது எது? ஏ ஆர்க்கியா, பி லாக்டோபாகிலாஸ், சி பூஞ்சைகள், டி பாசிகள். சரியான பதில் ஆப்ஷன் பி லாக்டோபாகிலாஸ். இந்தியாவின் தேசிய உணவு என்று அழைக்கப்படுவது எது? ஏ தோசை, பி இட்லி, சி கிச்சடி, டி அரிசி சோறு. சரியான பதில் ஆப்ஷன் சி கிச்சடி. இந்தியாவின் தேசிய இனிப்பு என்று அழைக்கப்படுவது எது? ஏ குலோப் ஜாமுன், பி அதிரசம், சி ஜிலேபி, டி ரசகுல்லா. சரியான பதில் ஆப்ஷன் சி ஜிலேபி. இந்தியாவின் தேசிய காலண்டர் என்று அழைக்கப்படுவது எது? ஏ ஜூலியன், பி சாகா, சி இந்து, டி கிரிகோரியன். சரியான பதில் ஆப்ஷன் பி சாகா. இந்தியாவின் தேசிய நினைவு சின்னம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ சார்மினார், பி தாஜ்மஹால், சி இதில் எதுவும் இல்லை, டி இந்தியா கேட். சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தியா கேட். இந்தியாவின் தேசிய பூச்சி என்று அழைக்கப்படுவது எது? ஏ வெட்டுக்கிளி, பி தேனீக்கள், சி வண்ணத்துப்பூச்சி, டி பொன்வண்டு. சரியான பதில் ஆப்ஷன் சி வண்ணத்துப்பூச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த 3 கிவ்வே கொஸ்டினுக்கும் சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த கிவ்வேயோட ப்ரைஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பேங்க் தான் கொடுக்க போகிறோம். இதில் சரியாக பதில் கொடுத்த ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒரு பவர் பேங்க் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கிவ்வேயோட ரூல்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டைம் அக்டோபர் 26 இந்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 15 நாள் கழிச்சு, அதாவது நவம்பர் 10க்குள்ளே இந்த வீடியோ 5000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அப்படி எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் கீழே கமெண்டில் சரியாக பதில் கொடுத்துருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு ரேண்டம் மெத்தடில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு ஒரு பவர் பேங்க் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்னையிலேருந்து அதாவது வீடியோ பப்ளிஷ் பண்ணுற இன்னையிலேருந்து கரெக்டாக 15 நாட்கள், அதாவது நவம்பர் 10 இந்த வீடியோ 5000 வியூஸ் போயிருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அப்படி கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே சரியாக அதாவது 3 கொஸ்டினுக்கு சரியான பதில் அளிச்சிருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம பவர் பேங்க் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அது ரேண்டம் நிறையா பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கரெக்டான ஆன்சர் நிறையா பேர் இருந்தால் ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கிவ்வேல ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மொத்தம் 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுபோல் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம நிகா குயிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.